மாற்றலாமா? மறக்கலாமா? மாற்றம் ஒன்றுதான் மாறாததுன்னு சொல்லுவாங்க. இது மாற்றக்கூடிய காலமா? இல்லை மறக்கக்கூடிய காலமா? நல்லதை தேடி தேடி அலைஞ்சு திரிஞ்சு கொண்டு வந்து நம்ம காலத்தில் முடியாட்டாலும் அடுத்து வரக்கூடிய காலத்தில் உண்மையான ஒரு வாழ்க்கையை நம்ம குழந்தைகளும் நம்ம உறவினர்களும் வாழ்வாங்கன்னு நம்பி கண்ணை மூடி இருக்கக்கூடிய பெரிய பெரிய தலைவர்கள்லாம் வாழ்ந்த இந்த தேசத்தில் இன்னைக்கு வரைக்கும் யாரை எப்போ என்ன பண்ண போகிறாங்கன்ற பயத்திலேயே வச்சுருக்கக்கூடிய சூழ்நிலையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். போதும், இதுக்கப்புறமும் நம்ம குழந்தைகளுக்கு சரியான வழிகாட்டியாக வாழ முடியாட்டாலும் பரவாயில்ல, தயவு செஞ்சு ஒரு அசிங்கமான முன்னுதாரணமாக வாழாமல் இருக்கலாம். இது வரைக்கும் தோற்றவங்கெல்லாம் ஜெயிச்சிருவாங்கன்னு நம்பிக்கிட்டு இருந்த நம்ம ஏமாத்தலை, அவங்களே ஏமாற்றிக்கிட்டாங்க. யாருக்காக வாழ்கிறோம்? நமக்காகவா? இல்லை, நம்மளை மாதிரி நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய சில நல்லவங்களுக்காக. 1000 கெட்டவங்க மத்தியில் ஒரு 5 பேராவது நல்லவங்களாக வாழ மாட்டாங்களா? முடியலைன்னாலும் அந்த 5 பேரை திருத்தி நல்லவங்களாக வாழ வைக்க முடியாதா அப்படிங்கிற ஏக்கத்தோடு இந்த மண்ணை விட்டுட்டு போக முடியாது. ஏன்னா இந்த மண்ணும் மக்களும் நம்மளை சேர்ந்தவங்க. உணர்ந்து வாழ்வோம், உணர்த்தி வாழ்வோம். விடியல் வரும்னு காத்திருந்தோம், தோற்று போயிட்டோம். உணர்ச்சி வரும்னு பொறுத்திருந்தோம், ஒன்றும் இல்லாமல் ஆயிட்டோம். இனியாவது யாரையும் நம்பாமல் நமக்காக வாழலாமா? நமக்கு என்ன தேவை அது மட்டும் போதும். அடுத்தவங்க கிட்ட போய் அதையும் இதையும் வாங்கி இன்னும்னு சேர்த்துக்கிட்டே போய் கடைசியில் எல்லாத்தையும் இழந்துட்டு போன சில நல்லவங்களோட கதையெல்லாம் நம்ம நிறையா பார்த்துருக்கோம், படிச்சிருக்கோம். நம்ம வாழ்க்கையும் அதுக்கு முன்னுதாரணமாகிடக்கூடாது. தயவு செஞ்சு உங்களுக்காக ஒரு கணமாவது வாழுங்க. உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வாழுங்க. யாரோ கற்றுக் கொடுத்த சில வார்த்தைகளையும் சில வாழ்க்கைகளையும் நம்பி வாழ்ந்துட்டு இன்னமும் இருக்குது வாழ்க்கை அப்படின்னு தேடி தேடி கிடைக்க போகிறதில்ல. கிடைச்சதை வச்சுக்கிட்டு வாழ்ந்துக்க அப்படிங்கிறது கோழைக்கு நாம் கொடுக்குற உத்தரவு. இன்னமும் இருக்குது வாழ்க்கை. வாழ்ந்துக்கிட்டே இருந்தால் தான் அந்த வாழ்க்கையோட சுவாரஸ்யமும் புரியும். வாழவும் நலம் காப்போம், பாதுகாப்பாக வாழ்வோம். சுகாதாரம், சுற்றம், நட்பு அனைத்தும் முக்கியம்தான். உறவுகளை உணர்த்து உரிமைகளை நல்லதை சொல்ல எதுக்கு அடுத்தவங்க கிட்ட போய் உத்தரவு கேட்கணும்? நாம் உணர்த்தலாமே. மரியாதையான வாழ்க்கையை மரியாதையான வார்த்தையாக மாற்றலாம். மரியாதையான நடத்தையை அவங்களுக்கு பரிசாக கொடுக்கலாம். ஒரு புத்தாண்டுக்கும் ஏதாவது ஒரு தீய பழக்கத்தை விடணும்னு சொல்லுவாங்க. உண்மையான தீய பழக்கமே நாம் இன்னமும் மறக்காமல் மனசுக்குள்ளே பூட்டி வச்சுருக்கக்கூடிய அவமானங்களும் அசிங்கங்களும் தான். அதை மறக்கலாம். இந்த புத்தாண்டுலையாவது பழசை மறக்கிறோம் தான் நினச்சிக்கிட்டு மறுபடியும் தீய குணத்துக்கு அடிமையாயிடாமல் தயவு செஞ்சு கெட்டதெல்லாம் மறங்க, நல்லதெல்லாம் இன்னும் அதிகப்படுத்துங்க. எவ்வளவோ இருக்குது வாழ்க்கைங்கிறத விட இவ்வளவு தான் வாழ்க்கை, இன்றைக்கி தான் கடைசி நாள் அப்படின்னு நினச்சி வாழலாம். அப்போ தான் நல்லது நம்ம தேடி வரும். இல்லைன்னா தீயதை தேடி நம்ம ஓடிக்கிட்டே இருப்போம்.